ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இது நம்ம ஆக்சுவலி பார்ட் 2 வீடியோ டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது கண்டினியூஷன் புரியும். இப்போ நம்ம பொட்டானிக்கல் கார்டன் இருக்கோம் ஊட்டியில். ஜஸ்ட் என்ட்ரி ₹50 தான். உள்ளே போனால் எந்தெந்த நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் ஆக்சுவலி இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்னென்னா இவ்வளோ ஃப்ளவர்ஸ் ஒன்றா பக்கத்தில் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எவ்வளோ வெரைட்டி டிஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா டெக்கரேஷன் பண்ணி பல பல டிசைனில் வச்சுருந்தாங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காம இங்கே வந்துடுங்க. அதே மாதிரி நம்ம இதுவரை பார்க்காத எல்லா டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ்னால் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலி பேர் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாட்டி கூட டிஃப்ரெண்ட் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்தது சீசன் டைமும் இல்லைன்னு தெரியல. இருந்தாலும் நீங்களும் வரும்போது எல்லாம் பார்க்காம போனீங்கன்னா ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கிளாஸ் ஹவுஸ்ன்னு சொல்லி உள்ள நடுவில் மிடில் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளவர்ஸ் தான். இங்கே ரெயின் சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஃபுல் க்ளீனாக தான் தெரியும். அந்த மாதிரி வெரைட்டி ஃபீலிங்காக இருக்கும். நான் வந்த டைமில் அந்த அளவுக்கு இல்லை. சுமார் ஒரு 1848 தான் இந்த பொட்டானிக்கல் கார்டன் ஃபார்ம் பண்ணது. வில்லியம் கிரஹாம் அண்ட் ஸ்லோவன்ஸ் ஒரு பிரிட்டிஷ்காரங்க தான் இந்த காலேஜில் இருக்கும்போது தான் இதுக்கு ஃபார்ம் பண்ணாங்க. ஆக்சுவலி இங்கிருந்து தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு எல்லாமே இவங்க தான் மேனேஜ் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் அனிமல் ஷேப்பில் கூட கட் பண்ணி வச்சுருந்தாங்க, வளர்க்குறாங்க. அதே மாதிரி பக்கத்தில் கொஞ்சம் வந்தீங்கன்னா நம்ம இந்தியன் மேப் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஸ்டேட்டோட தனியாக டிஃப்ரெண்டாக தெரியுற மாதிரி பிளான்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மறக்காம இது மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்ததான் நம்ம வந்துருக்கிறது ரோஸ் கார்டன் வந்திருக்கோம். இங்கே என்னன்னா நம்ம என்ட்ரி ஃபீஸ் இருக்குது ஒரு ₹50. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் கலரில் இருக்கிற ரோஸா பூலாம் ஒரே கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கலாம் பல கலரில் எல்லோ கலரு, அதே மாதிரி பிங்க் கலரு, ரெட் கலரு, வெரைட்டி இருந்துச்சு. நம்ம ஸ்டெப்பு மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோர் போகிற மாதிரி நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே வரலாம். அந்தளவுக்கு ஃப்ளவர்ஸ் இல்லை சீசன் டைம்லன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல பெரிய வாடி போயிருந்துச்சு. இல்லாட்டி ஃபுல் படத்துலலாம் பார்க்குற மாதிரி ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. அடுத்ததான் நம்ம ஊட்டி லேக் வந்திருக்கோம். இது எக்ஸாக்ட்லி நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் தான். இதுவும் ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக் தான். ஜான் சுல்லிவன் சொல்லி ஒரு பிரிட்டிஷ்காரன் 1824 கன்ஸ்ட்ரக்ட் பண்ண லேக் தான் இது. இப்போ அந்த ஃபாரஸ்ட்டுக்கு இடையில இந்த லேக் ஃபார்ம் பண்ண ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கிளைமேட்டு கூட ஒரு மாதிரி மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. மழை வந்துச்சுன்னா நம்ம போட்டிங் தரமாட்டாங்க. கடல் போட்டிங் அந்த இதெல்லாம் இல்லை போய் சேர்த்துக்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மழையை ஆரம்பிச்சிட்டு
நான் டிக்கெட் கவுண்டரில் போய் பார்த்தேன். என்ன சொல்கிறாங்கன்னா 2 பீப்புளுக்கு 600 ருபீஸு, 300 ருபீஸ் டெபாசிட்டு, 3 மினிட்ஸ் ஃபீஸு. நம்ம 600 அடிக்கணும், ரிட்டர்ன் வரும்போது நம்ம விட்டுருவாங்க. மழை வந்து நம்மளை ஏமாத்திடுச்சு கைஸ். கொடைக்கானலில் போட்டிங் போகும்போது மழை வந்த மாதிரி இங்கேயும் மழை வந்து நம்மளை ஏமாத்திடுச்சு கைஸ். அதுவும் தனியாக பெடல் போட்டிங் வந்தீங்கன்னா, சிங்கிளாக வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். சிங்கிளாக வந்தீங்கன்னா தரமாட்டாங்க, கூட ஃப்ரெண்டாக பார்ட்னர் கொடுத்துருவாங்க. அதுதான் யூஸ் ஆகும், இல்லாட்டி வேஸ்ட் ஆஃப் டைம். அடுத்ததான் நம்ம லாஸ்ட் டைம்ஸில் ரயில் ஸ்டேஷன் எடுத்தோம், உதகமண்டலம். இங்கேருந்து நமக்கு மேட்டுப்பாளையத்துக்கும் குன்னூருக்கும் ட்ரெயின் இருக்குது. ஆனால் நான் போன டைமில் இந்த ட்ரெயினில் நீங்கள் இதே மாதிரி பிளான் போட்டிங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. மார்னிங் 7:10க்கு. இந்த ட்ரெயின் நீங்கள் ஆன்லைனில் நம்ம ஐஆர்டிசியில் கூட புக் பண்ணலாம். 3 months பிஃபோர் புக் பண்ணால் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இல்லாட்டி டைரெக்டாக வந்து எடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும், நார்மல்னால் செகண்ட் கிளாஸ்னால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கிடைக்க சான்ஸ் இருக்குது. நான் வந்து ஸ்பாட்டில் தான் வந்து எடுத்தேன். மேட்டுப்பாளையத்தில் வந்து வேறு ட்ரெயின் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டீம் இன்ஜினோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி டனல்ஸ்குள்ளே போகும்போது உள்ள ஃபீலிங்கு ட்ரெயின் நம்ம நார்மல் ட்ரெயினை விட ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். ஏன்னா ஹில் ஸ்டேஷனால் அந்த மூமெண்ட் இருக்குது. அந்த மாதிரி அதே மாதிரி வர இடத்துலலாம் என்ஜினை தண்ணி ஃபில் பண்ணிகிட்டே வருவாங்க. இறங்கி ஃபோட்டோ எடுக்கலாம், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது. என்னால் போக முடியல. நான் கரெக்டாக இங்கேருந்து நம்ம குன்னூருக்கு தான் போயிடணும். அந்த ட்ரெயின் டீட்டெயில்ஸில் பார்க்கலாம். இந்த ஃபோர்த்து நல்ல ட்ரெயின் ட்ராவலிங் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம டிஎஸ்லாம் பார்த்துட்டே போகலாம். வீட்டுக்கு முன்னாடி வந்தனால ரொம்ப நல்ல காலையில் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி டனலுக்குள்ளே போகிறவங்கெல்லாம் வேறு லெவல். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மறக்காமல் இந்த ட்ரெயின் பயணத்தை மட்டும் மிஸ் பண்ணியாருங்க.